ஸோ லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் சொல்ல முடியாது, ஒரு மோர் தென் ஒரு 6 to 6 months எடுத்துக்கலாம். ஸோ இந்த டைமில் நான் 1-to-1 பர்சனல் கால்ஸ் நிறைய அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த 1-to-1 பர்சனல் கால்ஸ் அட்டன் பண்ணும்போது நான் எதுக்கு லைக் 1-to-1 பர்சனல் கால் கண்டக்ட் பண்ணேன்னா, லைக் ஐ கண்டக்ட் அ கோச்சிங் ப்ரோக்ராம். ஸோ இட்ஸ் அ பர்சனல் கோச்சிங் ப்ரோக்ராம் வேர் ஐ டீச் நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் டு டூ ஃப்ரீலான்சிங். ஸோ இந்த கால்ஸ் ஜாயின் பண்ணவங்களா யார் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி நினச்சேன்னா, ஜாயின் பண்ணுறாங்க எல்லாருமே இருக்க போகிறது வந்து லைக் ஒரு 15,000 இல்லை 10,000 ஏர்ன் பண்ண போகிறவங்க தான் வந்து அடிஷ்னல் இன்கமுக்காக இல்லை ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் அதை ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனால் ஜாயின் பண்ணவங்க அப்படி டிராஸ்டிக் அப்படி மாறிச்சுன்னா, லைக் அந்த மாதிரி ஏர்ன் பண்ணுறவங்களும் ஜாயின் பண்ணாங்க. பட் யாரால எக்ஸ்ட்ரா இன்கம் ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, லைக் ஐடி எம்ப்ளாயிஸ், நிறைய கம்பெனிஸ், நான் பேர் சொல்ல விரும்பல, லைக் சில பேர் சொல்ல உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனி தான், இன்ஃபோசிஸ், சிடிஎஸ், காக்னிசன்ட், இந்த மாதிரி கம்பெனியில் பர்சன்ஸ் எல்லாமே தே ஆர் லைக்லி டு ஏர்ன் எக்ஸ்ட்ரா. அவங்க ஆல்ரெடி நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருக்கு, இருந்துமே ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, விச் இஸ் வெல் அண்ட் குட். ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் அப்படி பேசும்போது ஏன் அதை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, எனக்கு இந்த ஐடி கம்பெனி எவ்வளோ நாள் இருக்கும் தெரியாது, ஐ மீன் கம்பெனி இருக்கும், அதில் நான் எவ்வளோ நாள் பண்ண எனக்கு தெரியாது. ஸோ அதனால் ஐ வாண்ட் டு மேக் சம் குட் மணி அவுட் ஆஃப் தி ஐடி எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு ட்ரை பண்ணாங்க, நிறைய பேர் ஏர்ன் பண்ணாங்க. அவங்க இன்டர்வியூ எடுத்திருக்கேன், லேட்டராக செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் எதிர்பார்த்து ஒரு விஷயத்த பண்ணேன், நான் எதிர்பார்த்த பீப்புளோட அந்த பீப்புள் ஜாயின் பண்ணாங்க. அதை தாண்டிவே நிறைய பீப்புள் 1-to-1 காலில் ஜாயின் பண்ணாங்க. இந்த 1-to-1 காலில் பேசும்போது நிறைய விஷயங்கள் தெரிய வந்துச்சு, என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க, ஏன் அவங்க உண்மையிலுமே மணி மேக் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சது தான். தென் அதுக்கப்புறம் அவங்க வந்து ப்ராப்பராக இதெல்லாம் ஏர்ன் பண்ண முடியுமா, இல்லை அவங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு தெரிஞ்சது தான் ஐ வில் ஸ்டார்ட் ட்ரைனிங். ஓகே, ஸோ இந்த விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். லைக் நீங்கள் வந்து நல்லா ஓரளவுக்கு பேசிக்காக இருக்கவங்க தான் வரணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஏர்னிங் கெப்பாசிட்டி பண்ணணும்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாலே போதும், நீங்கள் டெஃபினட்டாக ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துடலாம். சரிங்களா?